எஃப்எம்சிஜி செக்டாரில் ஒரு எஸ்எம்இ கம்பெனி ஐபிஓக்கு வந்து லிஸ்டிங்கில் வராங்க. அந்த கம்பெனியோட டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்று நம்ம வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்எஸ்எம்டி அக்ரோடெக் இந்தியா எஸ்எம்இ ஐபிஓ பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம் வாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அதாவது கம்மிங் நியூ இயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ எஸ்எஸ்எம்டி அக்ரோடெக் இந்தியா எஸ்எம்இ ஐபிஓ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்றத என்ன பண்ணுங்க மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா மெயின் போர்டு ஐபிஓக்கும் எஸ்எம்இ ஐபிஓக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா HOM அப்படின்றத சொல்றாங்க. ஹவுஸ் ஆஃப் மனோகர் அப்படின்றத சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன 2 விதமான கம்பெனியாஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மனோகர் லால் ஜெய்ப் கோபால் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், எஸ்எஸ் அக்ரோ இந்தியா, இந்த 2 விதமான கம்பெனியை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெர்ஜ் பண்ணிட்டு ஸ்ரீ தனலட்சுமி ஃப்ளோர் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ரீநேம் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்எம்டி அக்ரோடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து லிஸ்டிங்க்கு வராங்க. ஓகேங்களா. இந்த கம்பெனியோட என்னென்ன ப்ராடக்ட்லாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து இது ஒரு எஃப்எம்சிஜி ரிலேட்டடான கம்பெனிஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தோம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா அந்த அரிசிகள், அப்புறம் இந்த கடலை மாவு, கொண்ட கடலை மாவு, ஓகேங்களா. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த ரவா, இட்லி ரவா பண்ணுறது, ரைஸ் பவுடர், அரிசி மாவு ரெடி பண்ணுறது, ஸோ இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு அதை வந்து பேக்கிங் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணுறது, நல்லா சேல் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நான் சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட 2-3 விதமான இமேஜஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. அடுத்த நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய நெட்வொர்க். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த கம்பெனியோட இந்த ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட நெட்வொர்க் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் வந்து என்னன்னா நிறையவே இருக்காங்க. டெல்லி, அதுக்கப்புறம் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் உத்தரகண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மேஜரான இடத்துல தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் டு கஸ்டமருக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்க டேரெக்டாகவே வந்து என்னன்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மைக்ரோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து இருக்குன்றாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இவங்க கிட்ட வந்து என்னன்னா அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து என்னன்னா மொத்தம் 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னன்னா இவங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்ட் டு கஸ்டமருக்கு வந்து கொடுக்குற டார்க் ஸ்டோர்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட 1 இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த கம்பெனியோட ஆப்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் அக்ரோ, அதுக்கப்புறம் சூப்பர் எஸ்எஸ், டெல்லி ஸ்பெஷல், ஸ்ரீ தனலட்சுமி அப்படி. ஓகேங்களா. தனலட்சுமி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த 4 பிராண்ட் நேம்ல இவங்க இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கும்போது வந்து ஆச்சி மசாலா அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு 4 பிராண்ட்ல வந்து என்ன பண்றாங்க நார்த் இந்தியாவில் இந்த ப்ராடக்ட் எல்லாமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த கம்பெனி எந்த விதமான ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த விதமான பிசினஸ் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்துட்டு ஓகேங்களா. அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா ஒரு கிளாஸஸ் வந்து என்னன்னா ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் வந்து நல்லா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இருக்கும். அது வந்துட்டு என்னுடைய கூகுள் ஃபார்மில் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்ளிகேஷன் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீச் அவுட் பண்ணிட்டு ஒரு மினிமல் ஃபீஸ் வந்து என்னன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் 1-to-1 கிளாஸஸும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து என்னன்னா ஒரு 10 people சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மினிமல் ஃபீஸ். ஓகேங்களா. ஏன்னா ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டுக்காக தான் அது வந்து பண்ணுறோம். அது வந்துட்டு அது வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேங்க. இந்த ஐபிஓ நவம்பர் 24ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரில் இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. 114 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் இந்த ஐபிஓட இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 1000 ஷேர்ஸ் அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா இது கம்பெனி வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓன்றதை நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா ஒரு பெரிய லாட்டில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க வருவாங்க. இவங்க வந்துட்டு ஸோ ஃப்ரெஷ் கேபிட்டலாக தான் வராங்க. 33,80,00,000 அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய இஷ்யூ சைஸ் இருக்குது. அதில் 1,87,00,000 வந்துட்டு இவங்களுடைய மார்க்கெட் மேக்கருக்காகவும் மீதி இருக்கிற 31,93,00,000 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காகவும் இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி பிஎஸ்சி எஸ்எம்இ கேட்டகரியில் தான் இவங்க வந்து லிஸ்டிங்கில் வராங்க.
இந்த கம்பெனியோட ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் வந்து பார்த்துட்டோம். நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு இந்த கம்பெனியோட லேட் நைட் அலாட்மெண்ட் வந்து என்னன்னா தெரியும். சப்போஸ் உங்களுக்கு யாராவது அலாட்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட டெலகிராம் பேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து எப்போ அலாட்மெண்ட் வருதோ அந்த அலாட்மெண்ட் லிங்க் நான் என்ன பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 27ஆம் தேதி இன்னைக்கு வருதுன்னா நவம்பர் 27 லேட் நைட் தான் நமக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து தெரிய வரும். எனக்கு வந்த உடனே அந்த லிங்க் நான் என்ன பண்ணுறேன், அந்த டெலகிராம்லையும் நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுமோ அதை பார்த்து என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நவம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தா, அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க, ஐ மீன் அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ டிசம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஸ்டாக் மார்க்கெட் 10 மணிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் வந்துட்டு வராங்க. ஸோ யூபிஐ மேண்டேட் நீங்கள் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணும்போது தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேண்டேட் வந்து பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. இப்போது இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து நான் வந்து என்ன பண்ணோம், ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் எனக்கு இந்த ஐபிஓ வந்து ரைஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ ஒரு எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ஸோ 2,40,000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐபிஓ வந்து உங்களால் வந்து ரைஸ் பண்ண முடியும். எஸ்எம்இ ஐபிஓ நமக்கு தெரியும், மினிமம் 1 லாட் பண்ண முடியாது. ரீட்டைல் கேட்டகரி மினிமம் மேக்ஸிமம்னா 2 லாட் தான் அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், ரைஸ் வந்து பண்ண முடியும். ஸ்மால் HNI கேட்டகரி 3 லாட்ல இருந்து 8 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 9 லாட்ல இருந்து அவங்க எத்தனை லாட் வேணுமோ அவங்க என்ன பண்ணலாம், ரைஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கம்பெனியோட அந்த 33 கோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் மார்க்கெட் மேக்கருக்கு வந்து 5.54%, QIP கேட்டகரிக்கு ரொம்பவே கம்மியாக தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1% அளவுக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. NI கேட்டகரிக்கு 46%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 46% இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு செக் பண்ணும்போது 130%, அதாவது சாரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 130%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 100%, டெட் பை ஈக்விட்டி 0.88, கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 78%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 5.42%, எபிட்டா மார்ஜின் 8.54%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் வரைக்கும் இருக்காங்க, அதாவது 9.5 டைம்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 103,99,00,000, கிட்டத்தட்ட 104 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. இது ஓவரால் பார்க்கும்போது என்னன்னா ஒரு டீசென்டான அபோவ் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து செக் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ 1 கோடி, அதுக்கப்புறம் 5 கோடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து என்னன்னா அந்த லாஸ்ட் 2 குவார்ட்டரில் பார்க்கும்போது 3,84,00,000 அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இருக்காங்க. அசட்டும் பார்க்கும்போது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் வேல்யூ 9லிருந்து 8.85 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பிஇ ரேஷியோவில் இருக்குது, பிலோ லெஸ் தென் 15 தான் வந்து இருக்குது. ஸோ நல்ல வேல்யூஷன் இந்த கம்பெனிஸ் வந்து வராங்க அப்படின்றதுனால நல்லா தெளிவாகவே வந்து நல்லா தெரியுது. ஏன்னு பார்க்கும்போது இவங்களுடைய கேபிஐயும் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அவங்க இஷ்யூ புக் பண்ணது, அவங்களுடைய ப்ராஃபிட்லாம் பார்க்கும்போது பிஇ ரேஷியோவுமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து நான் லிஸ்டிங்கில் வந்து வராங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கள், இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டுடே அப்படின்றது ஜிஎம்பி டுடே அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேட்டில் வந்து என்னென்னா எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டுறேன். நிறைய பேர் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வித்தின் ஒரு 1 hour 2 hours நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருவேன் நான் அது வந்துட்டு. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் தெரிஞ்சதுனாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.